Taste the Daily. கும்பகோணத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் குறித்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக மேயர் அறிவித்த நிலையில் தற்போது நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பத்ம குமரேசன் மற்றும் கௌசல்யா வாசு ஆகியோர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். ஏடிசி டயர் நிறுவன தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் அண்ணா தொழிற்சங்கத்திற்கு வாக்களிக்க அதிமுக நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா பிரச்சாரம் செய்தார். கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் உள்ள அந்நிறுவன வாயிலில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை வகித்த அவர் தனித்து அங்கீகாரம் பெற வேண்டும் என்றார். அந்நிறுவன தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் நடைபெற உள்ளதையொட்டி நடைபெற்ற கூட்டத்திற்கு ஏடிசி டயர் நிறுவன தலைவர் பொன்னுசாமி முன்னிலை வகித்தார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பெரம்பலூரில் பன்னீர் ஆதரவாளர்கள் பலர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செந்துறை வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் அழகுதுரை மற்றும் உதயம் ரமேஷ் ஏற்பாட்டில் பன்னீர் அணியின் செந்துறை வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் எழிலரசன் செல்வமணி ஆகியோர் தாய் கழகத்தில் இணைந்தனர். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சட்டப்பேரவையில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்ற நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நேரலையை திமுக அரசு துண்டித்தது. சட்டமன்றத்தில் நேரலையை துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்து வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் விவசாயிகள் பிரச்சினை பற்றி 2 நிமிடம் கூட விவாதிக்க அனுமதிக்க மாட்டீர்களா என கேள்வி எழுப்பினர். மேலும் தான் பேசக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில்தான் விவசாயிகள் பிரச்சினை குறித்து நாளை பேசிக் கொள்ளலாம் என முதலமைச்சர் கூறி அனுமதி மறுத்துள்ளதாகவும், முந்தைய காலங்களில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் 0 ஹவரில் கேள்வி எழுப்பிய போதும் அதிமுக அரசு பதிலளித்ததையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டினார். ஆண்டு ஜனவரி முதல் 20 நாட்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27, அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது, நிறைய நடிச்சிருந்திருக்கு. ஆக 20 நாளில் மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 27 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதையொட்டி கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிமுகவினர் பார்வையிட்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து முதற்கட்டமாக 15 மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கும்பகோணம் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. அவற்றை அனைத்து கட்சி பிரமுகர்கள் பார்வையிட்டனர். அந்த வகையில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அவற்றை பார்வையிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை அடுத்த மேலவெளியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவில் இணைந்தனர். தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ரத்தினசாமி முன்னிலையில் தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பன்னீர் அணியைச் சேர்ந்த தஞ்சை மேற்கு மத்திய ஒன்றிய செயலாளர் எம் செந்தில்குமார், ராமநாதபுரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன், முன்னாள் மேலவேலி ஊராட்சி மன்ற செயலாளர் முல்லை செந்தில் ஆகியோர் தலைமையில் பலர் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்வின் போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.